ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அழகான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது சங்கமுகத்துல. அது என்ன காரியம் என்றால், ஒவ்வொரு நாளும் சரி, பாக்கிய விதாத்தாவிலிருந்து அழகாக பிரம்மகுமார், பிரம்மகுமாரிகள், ஆதிரத்தினங்கள், தாதா, தாதிகள், தீதிகள், ராஜயோகினிகள், ராஜயோகிகள் இது போல சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லோரும் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். எவ்வளவு தியாகம் செய்திருப்பார்கள். வாருங்கள், இன்றைக்கு பாக்கிய விதாதா மூலமா டில்லியில் இருந்து பிரம்மா குமார் வித்யாசாகர் சகோதரர் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இன்றைக்கு சொல்ல போகின்றார். கேட்கலாமா? சொல்கின்றார், உயிரினும் உயிரான அன்பிலும் அன்பான சாகார பாபாவுடனான என்னுடைய முதல் சந்திப்பு எப்ப தெரியுமா ஏற்பட்டது? மே மாதம் 1964 ஆண்டு. அது எங்க ஆனது அப்படின்றால் அபுவில், அதாவது பவுண்ட்ல. அப்போ அந்த சந்திப்பினுடைய நேரத்துல டில்லியினுடைய மற்ற சகோதர சகோதரிகளும், அதாவது மதுபனில் இருக்கக்கூடிய அந்த இஸ்டி ஹாலில் என்னுடன் தான் இருந்தார்கள். சொல்ல சொல்ல நாம் என்ன செய்யணும்? பாண்ட போல இருக்கிற மாதிரி அனுபவம் செய்து கொள்ளுங்கள். இப்படியாக ஒவ்வொருவராக என்னுடன் இருந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் சரி பாபாவை சந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்போ நான் பாப்தாதாவுடைய மடியில் சென்ற பொழுது நான் எப்படி தெரியுமா ஆனேன்? நான் விதேகி ஆகிவிட்டேன். விதேகினா தேகத்தை மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்வது உண்டு. விதேகியாகி நான் லேசாக உணர்ந்தேன். அப்போ பரமாத்மாவிடமிருந்து எனக்கு எண்ணற்ற மைல்கள் தொலைவில் இருந்தோம். ஆனால் இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது? என்னுடைய முன்னால் இருக்கிறார். பிரம்மா பாபாவுடைய நெற்றில் அழகாக அமர்ந்திருக்கின்றார். இந்த அனுபவத்தினை, அதாவது தன்னுடைய அந்த வெள்ளை கிரணங்களால், அதாவது ஆத்மாவாகிய என்னை துவைத்து கொண்டிருந்தார். என்ன அற்புதமா அலௌகிக வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கின்றார் பாருங்கள். அந்த அனுபவம் எனக்கு ஆகிக்கொண்டே இருந்தது. அதாவது வாஸ்தவமான ரூபத்தில், அதாவது இயற்கையான சாட்சாத் தந்தை ரூபத்தினுடைய அந்த அளவற்ற அன்பு, அந்த அளவற்ற சக்திகளுடைய வரதானங்களை நான் அடைந்தேன் பாண்டவல்ல. அதன் காரணமாகத்தான் நான் இன்று வரை, அதாவது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மேலாகியும் நான் ஞானத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். மேல ஆகிட்டு இருக்கும் இப்போ. பிறகு ஞான மார்க்கத்தில் ஒருபொழுதும் அந்த நிராசனுடைய உணர்வு எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. அது மட்டுமா, பவன புத்திரன், அதாவது வாயு புத்திரன் அனுமானை போல ஒவ்வொரு காரியத்திலும் சரி, வெற்றியும் சரி, அந்த உற்சாகத்தினுடைய அனுபவம் நான் செய்து கொண்டே இருந்தேன். அப்படின்று டில்லியில் இருந்து பிரம்மகுமார் வித்யாசாகர் சகோதரர் இன்றைக்கு பாக்கிய விதாத மூலமாக தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். உங்களுக்கு ஒரு அழகான அனுபவத்தினை சொல்ல போகின்றேன் இன்று. கேட்கலாமா? இது நடந்த வருடம் 1969 வருடத்தினுடைய விஷயம். அப்போ நான் நேபாளில லௌகிக சேவை செய்து கொண்டிருந்தேன். அங்கு தினமும் சரி, காலையும் சரி, இரவு வேலை செய்யும் இடத்தில் அங்கே நேபாள அந்த சகோதர சகோதரிகளுடன் வகுப்பு நடத்துவேன். அப்பொழுது நேபாளில் இந்த ஞானத்தினுடைய பிரச்சாரம் ஆரம்பமானது. எந்த பிரச்சாரம்? ஞானத்தினுடைய பிரச்சாரம். பாபா கொடுத்த அந்த ஞானத்தினுடைய பிரச்சாரம். அப்போ லௌகிக சேவையில நான் சிவில் இன்ஜினியராக இருந்தேன். அந்த சிவில் இன்ஜினியர் ஆன காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய அந்த பிரதான சாலை போடுவதற்காக, அதாவது முக்கிய நகரமான, அதாவது விராட் நகரிலிருந்து 75 கிலோமீட்டர் தூரம் ஒரு காட்டில் எனக்கு போஸ்டிங் எனக்கு ஆனது. வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல நேபாள வாசிகளுடைய பல பண்டிதர்கள்,
அங்கே மற்ற முரண்பாடான இருக்கக்கூடியவர் அவர்கள் எல்லோரும் இந்த ஞானத்தினுடைய பேரில் பல வதந்திகளை இங்கு வரை பரப்பி விட்டார்கள். நேபாளம் வரையும் சரி. அப்போ நான் வந்ததுமே என்னை உயிரோடு கொல்ல தயாராகி விட்டார்கள். அப்படி என்று பிரம்மகுமார் வித்யாசாகர் சகோதரர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உயிரோடு கொல்ல தயாராகி விட்டார்கள். அப்போ நேபாளத்துல விஸ்வகர்மாவினுடைய பூஜை நல்ல கோலாகலமாக, உற்சாகமாக கொண்டாடுவார்கள் அப்போ. 1969ஆம் வருடம். அப்போ அந்த விஸ்வகர்மாவுடைய பூஜை நாளன்று, அதாவது பாரதிய அந்த காலனில இரவு ஒரு பெரிய நிகழ்ச்சி வைக்கப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்காக அங்கு நிறைய, அதாவது நேபாள மக்கள் அங்கு கூடுவார்கள். அப்ப கூடக்கூடிய சமயத்துல என்னை கொல்ல திட்டமிட்டு இருந்த அந்த நேபாளிகளுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது அவர்களுக்கு. ஆனால் இந்த திட்டத்தை நான் முற்றிலுமாக இதை அறியாமல் இருந்தேன். அந்த சமயத்துல தினமும் வகுப்பு கேட்கக்கூடிய சகோதரர்கள் அந்த நாளில் சில புதிய சகோதரர்களை அழைத்து வந்து, முதலில் இவர்களுக்கு ஞானத்தை சொல்லுங்கள், அதற்கு பிறகு என்ன செய்யணும், அந்த விஸ்வகர்மாவுடைய நிகழ்ச்சி பார்க்கலாம் அப்படின்று அந்த சகோதரர்கள் என்னிடம் சொன்னார்கள். பிறகு நான் என்ன செய்தேன் தெரியுமா, அந்த புதியவர்களுக்கு ஆத்மா பற்றியும் சரி, பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து கொண்டே அந்த யோகத்தினுடைய விதியினை நான் கூற ஆரம்பித்தேன் அவர்களுக்கு. அவ்வளவுதான். திடீரென்று மிகுந்த வேகத்துடன் காற்று அடித்தது அங்கே. அங்கு மேகங்கள் வந்தது. அங்கு பனிக்கட்டி மழை கொட்டியது. இப்படியாக அங்கு நடக்க இருந்த அந்த விஸ்வகர்மா நிகழ்ச்சி ரத்தானது. அடுத்த நாள் அங்கிருந்த சில நம்பிக்கை உரியவர்கள் மூலமாக அந்த விஸ்வகர்மா நிகழ்ச்சிக்கு என்னை அன்பாக அழைத்து சென்று கொல்வதற்கான திட்டமிட்டிருந்தார்கள். அப்படி என 100% எனக்கு தெரிய வந்தது. அதை கேட்கும் பாருங்கள். ஒரு பாபாவுக்காக என்னென்ன செய்திருக்கின்றார் பாருங்கள். அது மட்டுமா, அதாவது அவர் சொல்கின்றார், பாபுஜி நான் தூங்க செல்லுகையில எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது அப்படி என்று சொன்னார்கள். பிறகு நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவர் என்பதே பரம சத்தியமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக. அதனால அவர் என் தந்தையாகவும் சரி, என்னுடைய பாதுகாவலமாக இருக்கின்றார். அது மட்டுமா, இருக்கவும் செய்வார் பரமாத்மா. அதுதான் பரம சத்தியமாக இருக்கிறது. பாருங்கள், மோசமான பிரச்சனைகளிலிருந்து தந்தையினுடைய துணை இவருக்கு கிடைத்தது அப்படின்று இதன் மூலமாக நாம் புரிந்து கொண்ட முடிந்தது. இது ஒரு விஷயமாக இருந்தது. அடுத்ததாக இன்னொரு அனுபவத்தினை நான் உங்களிடம் சொல்ல போகின்றேன். அதாவது பிரம்மா பாபா, சிவபாபா வேறு என்று நான் ஒருபொழுதும் கூற மாட்டேன். அதாவது பாப் தாதா சதா ஒன்றாகவே அனுபவமானார்கள் எனக்கு. பாபா தன்னுடைய ரதத்தை சுத்தப்படுத்தும் பொழுது ஒருவேளை தனியாகுவாரோ என்னவோ அதை என்னால் சொல்ல முடியாது. ஆனால் பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் இருவருமே கூடவே இருந்தார்கள். அதாவது சிவபாபா புது உலகனுடைய அந்த ஸ்தாபனுடைய காரியத்தினை இந்த பிரம்மா பாபா மூலமாகத்தான் செய்கின்றார். நன்றாக அனுபவமானது எனக்கு. அதனால் சாகார பிரம்மா பாபா மூலமாக அவ்வப்பொழுது அவ்யக்த பிரம்மா பாபா மூலமாக இது ஒரு அதிசய அனுபவம் ஆகும் அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இப்படியாக ஒவ்வொரு யோகியும் சரி, ஒவ்வொரு யோகி ஆத்மாவும் சரி, இதனை தன்னுடைய முயற்சி மூலமாகவே உணருவார்கள். அது மட்டுமா, சிவபாபா சாகார ரதம் இல்லாமல் எந்த காரியமும் செய்வது கிடையாது. எங்கே சாகாரமானவர் போக முடியாதோ அங்கு அவ்யக்த பிரம்மா மூலமாகவும் காரியம் செய்கின்றார். அதனால ஒவ்வொரு விதமாக பாபா என்னுடைய பாலனை செய்தார். அது மட்டுமா, செய்து கொண்டிருக்கின்றார். இது போல என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய சொந்தம், என்னுடைய நண்பன், என்னுடைய ஆசிரியர்,
என்னுடைய சுவாமி, என்னுடைய சத்குரு, என்னுடைய படகோட்டி, என்னுடைய மகன் அனைத்தும் சிவபாபா, சிவபாபா, சிவபாபா அவரேதான். நான் திருப்தியாக இருக்கின்றேன் இன்றளவும் சரி. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் இன்றளவும் சரி. கடைசியில நான் சொல்வது உங்களுக்கு என்னவென்றால், உன்னை அடைந்து பாபா முழு சுகத்தையும் அடைந்து விட்டேன். உன்னை அடைந்து பாபா நான் முழு சுகத்தையும் அடைந்து விட்டேன். இன்னும் அடைய வேண்டியதென்று ஒன்றுமே இல்லை. இன்னும் அடைய வேண்டியதுமென்று ஒன்றுமே இல்லை. அதனால பாபா இன்று நீங்கள் காரியம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபா இன்றும் நீங்கள் காரியம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். வானத்திலிருந்து குடைநிழல் எங்கள் மீது பரப்பி உள்ளீர்கள். வானத்திலிருந்து குடைநிழல் எங்கள் மீது பரப்பி உள்ளீர்கள். தாயாகி மடியில் எடுத்துக் கொள்கிறீர்கள். தந்தையாகி ஆசி தருகின்றீர்கள். இந்த உடலில் வந்து இருவரும் கிடைத்தீர்கள். அதாவது ஒருவர் தந்தை, ஒருவர் அண்ணன் அப்படின்று இவ்வளவு நேரமாக டில்லியில் இருந்து நமக்காக இந்த பாக்கிய விதாதா மூலமாக பிரம்மகுமார் வித்யாசாகர் தன்னுடைய அனுபவத்தினை எவ்வளவு அழகாக தன்னை கொல்வதற்காக எவ்வளவு திட்டமிட்டு இருந்தார்கள் பாருங்கள் அந்த நேபாளத்துல. அதனால அழகாக வித்யாசாகர் பாய்ஜி டெல்லியில இருந்து அந்த அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதா மூலமாக பார்த்தோம். பார்க்கலாம் நாளைக்கு அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் பிரம்மகுமார் வித்யாசாகர் சகோதரர்கள். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அழகான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது சங்கமுகத்துல. அது என்ன காரியம் என்றால், ஒவ்வொரு நாளும் சரி பாக்கிய விதாத்தாவிலிருந்து அழகாக பிரம்மகுமார், பிரம்மகுமாரிகள், ஆதிரத்தினங்கள், தாதா, தாதிகள், தீதிகள், ராஜயோகினிகள், ராஜயோகிகள் இது போல சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லோரும் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். எவ்வளவு தியாகம் செய்திருப்பார்கள். வாருங்கள், இன்றைக்கு பாக்கிய விதாதா மூலமா டில்லியில் இருந்து பிரம்மகுமார் வித்யாசாகர் சகோதரர் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இன்றைக்கு சொல்ல போகின்றார். கேட்கலாமா? சொல்கின்றார், உயிரினும் உயிரான அன்பிலும் அன்பான சாகார பாபாவுடனான என்னுடைய முதல் சந்திப்பு எப்ப தெரியுமா ஏற்பட்டது? மே மாதம் 1964 ஆண்டு. அது எங்க ஆனது அப்படின்றால் அபுவில், அதாவது பவுண்ட்ல. அப்போ அந்த சந்திப்பினுடைய நேரத்துல டில்லியினுடைய மற்ற சகோதர சகோதரிகளும், அதாவது மதுபனில் இருக்கக்கூடிய அந்த இஸ்டி ஹாலில் என்னுடன் தான் இருந்தார்கள். சொல்ல சொல்ல நாம் என்ன செய்யணும்? பாண்டவோல இருக்கிற மாதிரி அனுபவம் செய்து கொள்ளுங்கள். இப்படியாக ஒவ்வொருவராக என்னுடன் இருந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் சரி பாபாவை சந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்போ நான் பாப்தாதாவுடைய மடியில் சென்ற பொழுது நான் எப்படி தெரியுமா ஆனேன்? நான் விதேகி ஆகிவிட்டேன். விதேகினா தேகத்தை மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்வது உண்டு. விதேகி ஆகி நான் லேசாக உணர்ந்தேன். அப்போ பரமாத்மாவிடமிருந்து எனக்கு எண்ணற்ற மைல்கள் தொலைவில் இருந்தோம். ஆனால் இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது? என்னுடைய முன்னால் இருக்கிறார். பிரம்மா பாபாவுடைய நெற்றில் அழகாக அமர்ந்திருக்கின்றார். இந்த அனுபவத்தினை, அதாவது தன்னுடைய அந்த வெள்ளை கிரணங்களால், அதாவது ஆத்மாவாகிய என்னை துவைத்து கொண்டிருந்தார். என்ன அற்புதமா அலௌகிக வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கின்றார்.